சில ஒளியாண்டுகளுக்கு முன்பு காலமும் இடமும் இல்லாத ஒரு வெற்றிடம் மட்டுமே இருந்தது. அந்த வெற்றிடத்தின் மௌனத்தில் ஒரு அதிசய அதிர்வு தோன்றியது. அதுவே ஆற்றலின் முதல் துடிப்பு. காலியான இடத்தில் தெய்வீக ஆற்றல் அண்டதூசியாய் மெல்ல மெல்ல உருவெடுத்தது. ஒவ்வொரு தூசி துகளிலும் அளவில்லா சக்தியும் முடிவில்லா ஞானமும் உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த பேராற்றலின் மையத்தில் தெய்வீக மூன்றாவது கண் பிரகாசித்தது. அந்த கண் திறந்த நொடியில் அண்டம் அதிர்ந்தது. முழு அண்டதூசியும் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக வடிவத்தை எடுத்தது. அதுவே ஆதியும் அந்தமும் இல்லாதவன், மகாதேவன் சிவன். சிவன் தனது தெய்வீக ஞானத்தால் காலத்தை உருவாக்கினார், இடத்தை உருவாக்கினார். நட்சத்திரங்கள், கிரகங்கள், உயிர்கள், உலகங்கள் இவ்வெல்லாவற்றையும் ஒரு சிந்தனையால் பிரபஞ்சமாக படைத்தார். அவர் அழிப்பவன் அல்ல, படைத்தல், காத்தல், ஞானம் அனைத்திற்கும் மூலமானவன் சிவன். ஓம் நம சிவாய.